தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே உள்ள சமத்துவபுரத்தில் 100 குடியிருப்புகள் உள்ளன. இங்குள்ள ஆழ்துளை கிணறு மின் மோட்டார் பழுது ஏற்பட்டதால் பொதுமக்களுக்கு 2 வாரத்திற்கும் மேலாக பஞ்சாயத்து நிர்வாகம் குடிநீர் வழங்கவில்லை. இதனால் பள்ளி குழந்தைகள், மாணவ மாணவிகள், அலுவலகம் செல்லும் பணியாளர்கள் உட்பட அனைவரும் தண்ணீருக்காக தத்தளித்து வந்துள்ளனர். இதுகுறித்து பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த குடியிருப்பு வாசிகள் ஆரூர் கிருஷ்ணகிரி செல்லும் நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் தங்களின் கிராமத்தில் நுழைவாயிலில் கற்களை வைக்கப்பட்டு செல்லும் வழியை அடைத்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் இங்குள்ள பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பெண் ஒருவர் தங்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டுமென வலியுறுத்தி மடிப்பிச்சை ஏந்தினார். இதனைத் தொடர்ந்து மூதாட்டி ஒருவர் துணி துவைக்க கூட தண்ணீர் இல்லை சார் என 2 பையில் துணிகளை எடுத்து வந்து காவல்துறையினர் முன்பு சாலையில் வைத்தார். பின்பு ஆழ்துளை கிணறு பழுது ஏற்பட்டதால் குடிநீர் வழங்குவதற்கு தாமதமாகியுள்ளன. எனவே உடனடியாக இதனை சரி செய்து பழுதுகளை நீக்கி மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்வதாக கொடுத்த உத்தரவின் பேரில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். அப்போது சமத்துவபுரம் வழியாக செல்லும் அரசு பேருந்துகள் பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்துவதில்லை. இதனால் இரவு நேரத்தில் பள்ளி குழந்தைகள், மாணவ மாணவிகள் அவதிப்படுவதாகவும், சமத்துவபுரத்திற்கு என அரசு நியாய விலைக்கடை இருந்தும் பொருட்கள் விநியோகம் செய்வதில்லை. இப்பொருட்களை வாங்குவதற்காக சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. எனவே நியாய விலைக்கடையை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். குடிநீர் வழங்க வேண்டி நடைபெற்ற இந்த சாலை மறியல் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.